OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு வந்து OPOS குக் பாட்டில் வந்து ஒரு குட்டீஸோட தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்ன? சாய் தேஷ்னா. வெரி குட். என்ன படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலில்? மகரிஷி வித்யாமந்திர். சூப்பர். நீங்கள் OPOS குக் பாட் பார்த்துருக்கீங்களா? ஆ அதில் சமைச்சிருக்கீங்களா? இல்லை. இல்லை. இன்னைக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாமா அதில் போட்டு எப்படி வருதுன்னு? உங்களுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப? எனக்கு வந்து சிக்கன். இன்னைக்கு நம்ம சிக்கன் ரெசிபி ஒன்று பார்க்கலாமா? ஓகேவா? அம்மா வந்து இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகேவா? மசாலாலாம் போட்டு சிக்கன்லாம் மேக்னேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நம்ம வந்து OPOS குக் பாட்டில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ எடுத்துகிட்டு வரீங்களா? ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல? மீல் பேக் சிக்கன் மசாலா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து மீல் பேக் சிக்கன் லேயருக்கு வந்துட்டு என்னென்ன போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, கேரமலைஸ்டு ஆனியனும், அப்புறம் வந்து தக்காளி, அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். இது வந்து 3 வந்துட்டு போட்டு ஃபஸ்ட் லேயர் போட்டிருக்கோம். சரிங்களா? செகண்டுக்கு வந்துட்டு மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி, சால்ட்டு, இது வந்து செகண்ட் லேயர் பண்ணியிருக்கு. தேர்டு வந்து சிக்கனில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டு பெசரி வச்சுருக்கு. 4வது வந்து பட்டர் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து மொத்தம் 4 லேயர் போட்டு வச்சுருக்கோம். இது அதை தான் வந்துட்டு மீல் பேக் லேயரிங் சிக்கன் சொல்லி நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம போட்டுடலாமா குட்டீஸ்? இதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இன்னர் வெசில் வந்து எடுத்து வெளில வச்சிடணும். இது எப்படி போடணும் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லித்தரேன். என்ன, இதை வந்து பாத்திரத்தை வந்து இப்படி வச்சு அப்படியே கமுத்திடணும். ஓகேவா? வெரி குட். இப்போ வந்து உங்களுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம வந்து சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே வச்சிடலாமா? எடுத்து உள்ளே வைங்க. இதை எடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். பிளாக். இப்போ வந்து மெனு செட் பண்ண போகிறோம். மெனுவில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து சிக்கன் மோட் நம்ம வைக்க போகிறோம். அமுத்துங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் சிக்கன் மோட். ஓகேங்களா? இப்போ வந்து ஆன் பண்ணுங்கள். இப்போ வந்து 6 மினிட்ஸ் காட்டுது. சரிங்களா? இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆனோடனே நம்ம வந்து அதில் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பட்டர் சிக்கன் வந்து ரெடி பண்ணிடலாம். சரியா? சரி, இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் என்ன வேணும்? உங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னது? நான் வந்து கராத்தே வந்து பிளாக் பெல்ட் முடிச்சிட்டேன். அப்படி அப்போன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசணுமோ? அப்புறம் சொல்லுங்கள், வேறு என்ன பண்ணுறீங்க? அப்புறம் கிளாசிக்கல் டான்ஸ், அப்புறம் மியூசிக், அப்புறம் பஜன்ஸ், அப்புறம் அம்மா கிட்ட கீபோர்ட் கற்றுக்குறேன். லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கே. இதுக்கெலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதா? பரவாயில்லையே. எனக்கு இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறீங்களா கீபோர்டு? ஓகே.
வாசித்திருக்கீங்க, ரொம்ப அழகாக வாசித்தீங்க. அம்மாட்ட கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம். சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மாட்ட வந்து அம்மா வந்து கற்றுக்கிட்டாங்களா கிளாஸ் போய்? ஆமாம். வெரி குட், சூப்பராக வாசித்தீங்க. சரிங்களா தேஷ்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நாள் கீபோர்ட் கற்றுக்கிட்டீங்க? ஏதாவது செலிப்ரேஷன் அந்த மாதிரினா எங்கள் அம்மா கிட்ட அதுக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டு அந்த நாள் மாதிரி ப்ளே பண்ணுவேன். அதே மாதிரி கரெக்டாக ப்ளே பண்ணிடுவீங்களா? இப்போ நீங்கள் குட்டீஸ்லேருந்தே அம்மாட்ட கற்றுக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம். கரெக்டா? சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு மித்ததெல்லாம் சொன்னீங்கல்ல, கராத்தே தெரியும், அப்புறம் பஜன்ஸ் இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் நீங்கள் இப்போ வெளியில் போய் தான் கற்றுக்குறீங்களா? ஆமாம். ஸ்கூல்லேயே சொல்லி கொடுப்பாங்களா இல்லை வேறு கிளாஸ் போகிறீங்களா? தனி கிளாஸ் போகிறேன். தனி கிளாஸ் போகிறீங்க. சரி, இப்போ வந்து பஜன்ஸ் தெரியும்ல உங்களுக்கு? எனக்கு பாடி காமிக்கிறீங்களா? பாடுங்க. திம் திம் திமே திமே நட்டன சிவா, திம் திம் திமே திமே நட்டன சிவா, தாண்டவ கேலி விலாச சிவா, தாண்டவ கேலி விலாச சிவா, லீலா மானுஷ வேஷ சிவா, லீலா மானுஷ வேஷ சிவா, லிங்கோத்பவ ஹர சாயி சிவா, ஆத்மலிங்கோத்பவ ஹர சாயி சிவா, சாயி சிவா ஹர பால சிவா, சாயி சிவா ஹர பால சிவா, திம் திம் திமி திமி நட்டன சிவா, தாண்டவ கேலி விலாச சிவா, லீலா மானுஷ வேஷ சிவா, லிங்கோத்பவ ஹர சாயி சிவா, ஆத்மலிங்கோத்பவ ஹர சாயி சிவா, சாயி சிவா ஹர பால சிவா, சாயி சிவா ஹர பால சிவா, திம் திம் திமி திமி நட்டன சிவா, தாண்டவ கேலி விலாச சிவா. சூப்பராக பாடியிருக்கீங்க. சிங்கிங் வெளியில் போய் கற்றுக்குறீங்களா? ஆமாம். உங்கள் மிஸ் நேம் என்னது? பத்மாசினி. பத்மாசினி மிஸ் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் கீபோர்டு வந்து 4 days தான் கற்றுக்குறீங்க, அப்பப்போ தான் அம்மாட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற, ஆனால் சூப்பராக வாசிக்கிறே நீ. தேங்க்யூ. ரொம்ப நல்லா பாடினீங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து சாப்பாடுறதுல என்ன பிடிக்கும்? சாப்பாடு நான்வெஜ்ஜா வெஜ்ஜு பிடிக்குமா? வெஜ்ஜு. வெஜ்ஜு தான் பிடிக்குமா? என்ன அதில் உங்கள் அம்மா நல்லா செய்வாங்க? சிக்கன். வெஜ்ஜு பிடிக்குன்ற அப்புறம் சிக்கன்ற. சரி சொல்லு, சிக்கனில் என்ன அம்மா செய்வாங்க நல்லா? வெறும் சிக்கன். வெறும் சிக்கன் கிரேவி நல்லா பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா உனக்கு சிக்கன் பிடிக்குன்றனால அம்மா சிக்கன் கிரேவி நல்லா பண்ணுறாங்களா? சரி, அப்புறம் எனக்கு தோசை பிடிக்கும். தோசை பிடிக்கும். சரி, டோனட்லாம் உனக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டேனே. ஆமாம். கரெக்டா? என்ன டோனட் பிடிக்கும்? சாக்லேட் இருக்கு. சாக்லேட்டு, அப்புறம் அது மட்டும் தான் பிடிக்கும். இப்போ நீங்கள் அழகாக ப்ளே பண்ணீங்க, பாட்டு பாடினீங்க, எல்லாம் சூப்பராக பண்ணீங்க. இப்போ பீப் சவுண்டும் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து வென்ட்டு க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது பட்டன் அமுத்தணும். சரிங்களா, அமுத்துங்க. உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த இதுக்கு. ஓகேவா? சிக்கன் கிரேவிக்கு இப்போ வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணு, சூடாது அப்படின்னு கிழிச்சிடும். இப்போ நம்ம போட்டிருக்க பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நம்ம போட்டிருக்க அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கா? கலரே பார்க்க சூப்பராக இருக்குது. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சரியா? இப்போ நம்ம இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, வந்தாங்க மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த துணியை பிடிச்சிக்கோங்க, சூட போகுது. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சரியா? கலர்லாம் சூப்பராக இருக்குது. அந்த பட்டரோட வாடெல்லாம் சேர்ந்து சிக்கனோட எப்படி இருக்குது வாடை? நல்லா இருக்குது. இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணுதா? இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதில் போட்டுருங்க. எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே போட்டுருங்க.
ஃப்ரெஷ் க்ரீம் போட்டோன்னே எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இப்போ உனக்கு சாப்பிடணும்னு தோணுதா? ம். இந்த கஸ்தூரி மேத்திலாம் போட்டது அதெல்லாம் சேர்ந்து வாடை சூப்பராக இருக்குது. ஆமாம். தேஸ்னா இதை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொல்லு என்ன? எப்படி நீயே பண்ணியிருக்க இன்னைக்கு பட்டர் சிக்கன். எப்படி இருக்கு? சிக்கன் நல்லா வெந்திருக்கா? ம். எப்படி இருக்கு சொல்லு, நீ தான் சொல்லணும். சாப்பிட்டு பார்த்துருக்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ம். அம்மாவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்களா அதுவும் நீங்கள் பண்ணது? ஆமாம். ஆ சொல்லுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. தேஷ்னா இன்னைக்கு வந்துட்டு பட்டர் சிக்கனை வந்துட்டு அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேட்டு வாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம இது மீட் பண்ணும்போது எனக்கு சொல்லணும், சரியா? ஓகே. இப்போ வந்துட்டு இவங்க வந்து பட்டர் சிக்கன் ரெடி பண்ணா பாப்பா. இது வந்துட்டு 9 இயர்ஸ் குழந்தை கூட ரெடி பண்ணிட்டா. ஏன்னா நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? நம்ம வந்து குழந்தைங்கள வந்துட்டு ஏன் கிச்சனுக்குள்ள விட மாட்டோம் அப்படின்னா, கிச்சனில் வந்துட்டு அது வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு தீஞ்சு போயிடும், பிடிச்சிரும். ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம் குழந்தைங்கள. இது வந்து ஓப்போஸ் குக் பாட்டில் வந்துட்டு அந்த எந்த பயமே இல்லை, ஓகேங்களா? ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நம்ம உள்ளே போடுறோம், ஈஸியாக குக் பண்ணுறாங்க. கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவும்லாம் பயம்லாம் இல்லை. ஏன்னா அதுவே குக் ஆகி அதுவே ஆட்டோ கட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ சேஃப்டியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம் குழந்தைங்க கூட.